சாய் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த எம்எல்ஏக்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து மற்றும் பாஜகவை சேர்ந்த GNS ராஜசேகரன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். விழுப்புரத்தில் டாஸ்மாக் ஊழியர்களின் போராட்டம் வாபஸ், கடைகள் திறப்பு. ரயிலில் கஞ்சா கடத்தி வந்த மேற்கு வங்க வாலிபரை போலீசார் கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இனி விரிவான செய்திகள். கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அழகானந்தம் MLA திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கதிர்காமம் அரசு பள்ளியில் உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவது குறித்து அழகானந்தம் MLA ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது பள்ளியின் முதல்வர் மோகன் பிரசாத், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் பிரிவு உதவி பொறியாளர் வேல்முருகன், இளைநிலை பொறியாளர் தமிழ்ச்செல்வன் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் உடன் சென்றனர். அப்போது பள்ளியில் நடந்து வரும் உள்கட்டமைப்பு பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பள்ளியில் நடந்து வரும் கட்டுமான பணிகள் நடைபெறும் இடங்களுக்கு MLA சென்று பார்வையிட்டார். மேலும் அங்குள்ள குறைபாடுகள் குறித்து மாணவிகள் மத்தியில் கேட்டறிந்தார். மாணவிகள் தரப்பில் இது தொடர்பாக கூறுகையில், மாணவியர் பயன்படுத்தும் கழிவறைகளில் கதவுகள் இல்லை, நாப்கின் போடுவதற்கு குப்பை தொட்டிகள் இல்லை, உடற்கல்வி பாட வேளையில் தங்களை விளையாடுவதற்கு ஆசிரியர்கள் அனுமதிப்பதில்லை என்றனர். இதனை கேட்ட அழகானந்தம் MLA அதிகாரிகளுடன் சென்று கழிவறைகளை பார்வையிட்டு அனைத்து அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். விழுப்புரத்தில் டாஸ்மாக் ஊழியர்களின் போராட்டம் வாபஸ், கடைகள் திறப்பு. விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழக பணியாளர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பரபரப்பு நிலவியது. கெடிலம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் விற்பனையகத்தில் பணியாற்றிய 4 பணியாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து அந்த உத்தரவை ரத்து செய்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் அலுவலகத்தில் பணியாளர்கள் ஒன்று கூடினார். பணியிடை நீக்க உத்தரவை உடனடியாக ரத்து செய்யாவிட்டால் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூடி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து பணியாளர்கள் மற்றும் மேலாளர் சொக்கநாதன் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் 4 பணியாளர்களின் பணியிடை நீக்க உத்தரவை ரத்து செய்யப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. இதன் காரணமாக டாஸ்மாக் பணியாளர்கள் தங்களது போராட்டத்தை வாபஸ் பெற்றதுடன் கடைகளை மீண்டும் திறப்பதாக அறிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஒடிசாவில் இருந்து ரயில் மூலம் கடத்தி வரப்பட்ட 16 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டு பகுதியில் ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வரப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மயிலம் காவல் நிலைய காவலர்கள் கூட்டேரிப்பட்டு பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரே காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது அங்கே சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அவர் வைத்திருந்த பையை சோதனை செய்ததில் 8 பொட்டலங்களில் 16 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. மேலும் அந்த நபரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் அவர் சென்னை சவுகார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ராஜசேகர் என்பதும் ஒடிசாவிற்கு ரயிலில் சென்று கஞ்சாவை கடத்தி வந்து கூட்டேரிப்பட்டு வழியாக விற்பனை செய்ய எடுத்து சென்றதும் தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த மயிலம் காவல்துறையினர் ராஜசேகரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் தொகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கு அரசுக்கு சொந்தமான இடங்களை ரவிக்குமார் MLA மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வில்லியனூரில் வெற்றி பெற்ற ரவிக்குமார் MLA தொகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கிட வேண்டும் என முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை வைத்தார். அதனையடுத்து முதல்வரின் வழிகாட்டுதலின்படி ரவிக்குமார் MLA, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், வில்லியனூர் சப் கலெக்டர் குமரன், நில அளவைத்துறை இயக்குநர் செந்தில்குமரன், தாசில்தார்கள் சேகர், சந்தோஷ்குமார் மற்றும் துறை அதிகாரிகள் வில்லியனூர் தொகுதியில் மணவெளி, உத்தரவாகினிபேட், ஒதியம்பாட்டு, தனியார் அட்டை கம்பெனி மற்றும் கொம்பாக்கம் உட்பட பகுதிகளில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடங்களில் இலவச மனைப்பட்டா கொடுப்பதற்காக ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அரசுக்கு சொந்தமான இடத்தின் பரப்பளவு குறித்து கேட்டறிந்தனர். மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் வில்லியனூர் தொகுதியில் இடங்களை ஆய்வு செய்த பின் அங்கிருந்து மங்களம் தொகுதியில் உள்ள VAO அலுவலகங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பணியில் இருந்த VAOக்களிடம் சான்றிதழ் கொடுப்பது குறித்த தகவல்களை கேட்டறிந்தனர். அலுவலகத்திற்கு உரிய நேரத்திற்கு வர வேண்டும், பயனாளிகள் கேட்கும் சான்றிதழ்களை விசாரித்து உடனுக்குடன் வழங்கிட வேண்டும் என்று அப்பொழுது அவர்கள் அறிவுறுத்தினர். வி தி லீடர்ஸ் அமைப்பு எதிர்காலத்தில் சிறப்பாக வளர்ச்சியடையும் என்றும் ஊழலற்ற ஆட்சி மற்றும் சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்கிடும் நோக்கில் அண்ணாமலை தலைமையில் புதிய அரசியல் மாற்றம் ஏற்படுத்தப்படும் என்று முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமியின் மகன் AG சம்பத் கூறியுள்ளார்.
விழுப்புரத்தில் முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் ஏ கோவிந்தசாமி அவர்களின் 108வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது நினைவு மண்டபத்தில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அவரது மகன் ஏஜி சம்பத் கலந்து கொண்டு மணிமண்டபத்தின் உட்புறத்தில் அமைந்துள்ள ஏ கோவிந்தசாமி அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அண்ணாமலை துவங்கியுள்ள வி தி லீடர்ஸ் அமைப்பின் சார்பிலும் இந்த மரியாதை செலுத்தப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஏஜி சம்பத் தற்பொழுதைய அரசியல் சூழ்நிலை குறித்து கருத்து தெரிவித்தார். தாவேகா அரசு ஆட்சிக்கு வந்து 1 மாத காலமே ஆன நிலையில் அவர்கள் அளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் உடனடியாக நிறைவேற்றுவார்கள் என எதிர்பார்க்க முடியாது என்றார். அதேவேளை சட்டம் ஒழுங்கு பேணுதல், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு போன்றவை அரசின் உடனடி கடமைகளாகும் என்றும் அதில் தளர்ச்சி இருக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் அனைத்து அரசுகளுக்கும் 6 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதன் பின்னரே செயல்திறனை மதிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று கூறிய அவர், இன்னும் வி தி லீடர்ஸ் அமைப்பு எதிர்காலத்தில் சிறப்பான வளர்ச்சி அடையும் என்றும் ஊழலற்ற ஆட்சி மற்றும் சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்கிடும் நோக்கில் அண்ணாமலை தலைமையில் புதிய அரசியல் மாற்றம் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். ரஜினிகாந்த் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் அதுகுறித்து நேரடியாக அவரிடமே கேள்வி எழுப்ப வேண்டும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த எம்எல்ஏக்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து மற்றும் பாஜகவை சேர்ந்த GNS ராஜசேகரன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. கூட்டணியின் சார்பில் ரங்கசாமி மீண்டும் முதல்வராக கடந்த மே 13ஆம் தேதி பதவியேற்றார். அவருடன் அமைச்சர்களாக பாஜகவை சேர்ந்த நமசிவாயம், என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணராவ் உள்ளிட்டோர் பதவியேற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மே 18ஆம் தேதி தற்காலிக பேரவைத் தலைவராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், மே 20ஆம் தேதி அனைத்து எம்எல்ஏக்களும் சட்டப்பேரவையில் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதன் பின்னர் ஜூன் 3ஆம் தேதி என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த ராஜவேலு, சிவக்கொழுந்து, பாஜகவை சேர்ந்த ராஜசேகர் ஆகியோரை அமைச்சர்களாக நியமிக்க துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் முதல்வர் ரங்கசாமி பரிந்துரைத்தார். இதனை அடுத்து புதிய அமைச்சர்களாக 3 பேரை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் இன்று பதவியேற்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் ராஜவேலு, சிவக்கொழுந்து, ராஜசேகர் ஆகிய மூவரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்நிகழ்வில் முதல்வர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அரசியல் பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ரயிலில் கஞ்சா கடத்தி வந்த மேற்கு வங்க வாலிபரை போலீசார் கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி ஒதியஞ்சாலை காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் ஜெயகுருநாதன் தலைமையில் போலீசார் ரயில் நிலைய போலீசார் உதவியுடன் நேற்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது ரயில் நிலையத்தின் உள்ளே சந்தேகப்படும்படியாக ஒருவர் அமர்ந்திருந்தார். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளார். பிறகு அவரிடமிருந்த பையை சோதனை மேற்கொண்டபோது அதில் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்த போது மேற்கு வங்காளத்தை சேர்ந்த சஞ்சீப் பத்ரா என்பதும் புதுவையில் விற்பனை செய்ய கஞ்சாவை கடத்தி வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அவரிடம் இருந்த சுமார் 50,000 மதிப்பிலான 950 கிராம் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து அவர் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற்றது மிகுந்த மகிழ்ச்சி என்றும் எல்லா அமைச்சர்களும் பொறுப்பேற்று செயல்பட உள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவையில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றது. புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா முடிந்தவுடன் சட்டசபைக்கு வந்தனர். புதிய அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, ராஜசேகர் ஆகியோரை அவர்களது அறையில் இருக்கையில் முதலமைச்சர் ரங்கசாமி அமர வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற்றது மிகுந்த மகிழ்ச்சி. எல்லா அமைச்சர்களும் பொறுப்பேற்று செயல்பட உள்ளனர். நல்ல முறையில் இந்த அமைச்சரவை முழுமையாக சிறப்பாக செயல்பட்டு மக்களுடைய நலனுக்காக பாடுபடும் என்றார். மேலும் விரைவில் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கப்படும் என்றும் சபாநாயகர் தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சபாநாயகர் பதவி என்ஆர் காங்கிரசுக்கு வழங்கப்படுமா, பாஜகவிற்கு வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு கொடுக்கும்போது பாருங்கள் என்று பதிலளித்தார். சவரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு நேரு எம்எல்ஏ தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சவரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 2026ஆம் கல்வியாண்டில் 100% தேர்ச்சி பெற்றதை ஒட்டி பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு
பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவிகளுக்கும் தனித்தனி பாடங்களில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கும் சால்வை அணிவித்து பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். மேலும் 100% தேர்ச்சிக்கு காரணமான ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகளின் பெற்றோர்களையும் அவர் பாராட்டினார். தொடர்ந்து ஆண்டுதோறும் 100% தேர்ச்சி பெற ஆசிரியர்கள் பாடுபட வேண்டும் என்றும் அப்பொழுது அவர் கேட்டுக்கொண்டார். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் கீதா, ஆசிரியர்கள் மற்றும் நேயம் மக்கள் கழகத்தின் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதி பம்பாக்கீரபாளையம் மீனவ கிராம கடலோர பகுதிகளில் தற்காலிக சபாநாயகரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் மீனவர்கள் வசிக்கும் பம்பாக்கீரபாளையம் பகுதி உள்ளது. இந்த பகுதியில் கடற்கரை ஓரம் பல நூற்றுக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர். மக்கள் வசிக்கும் இடத்தில் அமைக்கப்பட்ட சாலை குறுகிய அளவில் உள்ளது. அதேபோல் கடல் நீர் உட்புகாமல் இருக்க கொட்டப்பட்டுள்ள கருங்கற்கள், தடுப்பு கற்கள் சரிந்து வீதிக்கு இடைஞ்சல் ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியில் நிறைவு பெறாத பாதாள சாக்கடை திட்டத்தினால் மக்கள் பெரும் துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டு வருகின்றனர். கழிவுநீர் வாய்க்கால் சரிவர தூர்வாரப்படாததுதான் கழிவுநீர் கடலில் செல்லாமல் மக்கள் வசிக்கும் பகுதியிலேயே தேங்கி அதன் மூலம் பல்வேறு தொற்று நோய்கள் வரவும் அபாயகரமான சூழ்நிலை நிலவி வருகிறது. கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த பிரச்சனையை கருத்தில் கொள்ளாத அரசு இருந்ததால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இவை அனைத்தையும் சரி செய்வதற்காக பொதுப்பணித்துறையின் முதன்மை பொறியாளர் மற்றும் உதவி துணை பொறியாளர்களை அழைத்து வந்து பகுதியில் இன்று தற்காலிக சபாநாயகரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் ஆய்வு மேற்கொண்டார். துறை அதிகாரிகள் உடனடியாக பிரச்சினைகளை தீர்ப்பதாக அப்போது அவரிடம் உறுதியளித்தனர். நாளை மறுதினத்திலிருந்து பணிகள் பொதுப்பணித்துறையினரால் தொடங்கப்படும் என்று பொதுப்பணித்துறையின் உயர் அதிகாரி வீரசெல்வம் பொதுமக்கள் மத்தியில் உறுதியளித்தார். புதுச்சேரியில் அட்டவணையின மாணவர்களைப் போன்று பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் கல்வி கட்டணத்தை அரசு ஏற்க வேண்டும் என்று தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பட்டியலிடப்பட்ட சமூக மாணவர்களுக்கு வழங்கப்படும் எல்கேஜி முதல் ஆராய்ச்சி கல்வி வரையிலான முழுமையான இலவச கல்வி திட்டத்தை பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு விரிவுபடுத்த வேண்டும் என தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். 2026-27 கல்வியாண்டிலிருந்தே கல்வி கட்டணம், தேர்வு கட்டணம், விடுதி கட்டணம் மற்றும் புத்தக செலவுகள் உட்பட அனைத்தையும் அரசே ஏற்று திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலம் சமூக நீதி நிலைநிறுத்தப்பட்டு உயர்கல்வி வாய்ப்புகள் அதிகரித்து வறுமை ஒழிப்புக்கும் மாநில வளர்ச்சிக்கும் உதவும் என்று தெரிவித்துள்ளார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது குஜராத் மாநில முதல்வராக இருந்த மோடி அவர்கள் நாட்டின் வளர்ச்சி குறித்து பேசுவார். அப்பொழுது நீங்கள் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என விளையாட்டாக கூறுவார்கள் மக்கள். ஆனால் தற்பொழுது நாட்டின் பிரதமராக மோடி பொறுப்பேற்று நாட்டின் மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வருவார் என நினைத்திருக்க மாட்டார்கள் என்று புதுவையில் முதலமைச்சர் ரங்கசாமி பிரதமரை புகழாரம் சூட்டியுள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் புதிய பயனாளிகளை பதிவு செய்யும் ஜன்கல்யாண் சபா நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தார். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் சரத் சௌகான், உள்ளாட்சித்துறை செயலர் கேசவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, பிரதமராக 12 ஆண்டுகால சிறப்பான ஆட்சியை மோடி செயல்படுத்தி வருகிறார் என்றார். மேலும், நான் புதுச்சேரி முதலமைச்சராக இருந்தபோது மோடி அவர்கள் குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்தார். அப்போது அவரை எனக்கு நன்றாக தெரியும் என்றும் அவரது மாநில வளர்ச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் எப்படி அக்கறை கொண்டிருந்தார் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் என்றும் ஒரு சில கூட்டங்களின் போது யார் சொன்னாலும் அவர் பேசுவதை நிறுத்த மாட்டார். தான் என்ன சொல்ல வருகிறோம் என்பதை முழுமையாக சொல்லிவிட்டு ஆணித்தரமாக வலியுறுத்துவார் என்றார். மேலும், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது, நிதி அமைச்சர் இருக்கும்போது சொல்லுவார்கள், மோடிஜி நிறுத்துங்கள், நீங்கள் வரும்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என விளையாட்டாக கூறுவார்கள். இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன், விளையாட்டாக சொன்னார்கள். ஆனால் நாட்டின் பிரதமராக மோடி பொறுப்பேற்று நாட்டின் வளர்ச்சியை கொண்டு வருவார் என்று அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள் என்றார் முதல்வர் ரங்கசாமி. புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த எம்எல்ஏக்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து மற்றும் பாஜகவை சேர்ந்த ஜிஎன்எஸ் ராஜசேகரன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். விழுப்புரத்தில் டாஸ்மாக் ஊழியர்களின் போராட்டம் வாபஸ், கடைகள் திறப்பு. ரயிலில் கஞ்சா கடத்தி வந்த மேற்கு வங்க வாலிபரை போலீசார் கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.